அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேட்டர் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். கன்சிடர் த ஆப்ரேட்டர் டி இஸ் a map from L infinity to L infinity defined by T of alpha equal to alpha by I, where alpha I belongs to L infinity. Then norm of T is 1 infinity does not exist 0. ஸோ லீனியர் மேப் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த சீக்வன்ஸ் ஸ்பேஸ் L இன்ஃபினிட்டியில். எப்படி டிஃபைன் பண்ணுங்கன்னா T of alpha equal to alpha by Iன்னு சொல்லிட்டாங்க. இதில் நாம் டீனான்றதை அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் டீயோட டெஃபினிஷன் பாருங்கள். நாம் டி சுப்நாம், இது வந்து சுப்நாம் டெஃபினிஷன், ஏன்னா சீக்வன்ஸ் ஸ்பேஸில் இருக்கிறோம். ஓகே, சுப்ரீமம் ஆஃப் ஆல்ஃபா ஐ பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி சச் தட் நாம் ஆஃப் ஆல்ஃபா ஐ வந்து உங்களுக்கு என்ன வரணும், 1 வரும். இது வந்து நாம் ஆஃப் டி ஆஃப் ஆல்ஃபா ஐ. ஓகே, ஸோ இதுதான் வந்து சுப்நாமோடைய டெஃபினிஷன். ஒவ்வொரு சீக்வன்ஸ் எது போல் சீக்வன்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், அதனுடைய நாம் வேல்யூ 1 வரா மாதிரி இருக்கிற சீக்வன்ஸோடைய அவுட்புட் இமேஜோடைய நாம் வேல்யூ தான் சுப்நாமாக இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? ஃபைன். இப்போது இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்கள். சுப்ரீமம் ஆஃப் ஆல்ஃபா ஐ பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி சச் தட் நாம் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 விச் இம்ப்ளைஸ் நாம் டி ஆஃப் ஆல்ஃபா எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஆல்ஃபா ஐ டிவைடட் பை ஐன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நாம் எடுத்தால் என்ன கிடைக்கும், சுப்ரீமம் ஆஃப் ஆல்ஃபா ஐ பிலாங்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது எப்படி படிக்கலாம், நாம் ஆஃப் ஆல்ஃபா ஐ டிவைடட் பை நாம் ஐ. கரெக்டுங்களா? ஓகே, வேறு நாம் ஆஃப் ஆல்ஃபா ஐ வந்து 1 உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் 1 பை நாம் ஆஃப் ஐன்னு வந்து நிற்கும் ஃபார் ஈச் ஐக்கு. ஓகே, ஸோ இது ஐ 1 2 3 கொடுக்கும்போது சுப்ரீமம் எங்கே எடுக்கும், 1 தான் வரும். அப்போ மேக்ஸிமம் சுப்ரீமம் நமக்கு என்னது 1. ஸோ நாம் டீயோட வேல்யூ நமக்கு என்னது 1 இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது போல் ஆப்ரேட்டர் நாம் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணது தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு ப்ளேலிஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நாம் டி டிஃபைன் பண்ணுறது எப்படின்றது, வேரியஸ் நாம் டிஃபைன் பண்ணுறது நாங்கள் வீடியோவை கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலில் நிறைய நாம் ஆப்ரேட்டரை வந்து டிஃபைன் பண்ணி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஓகே, ஏன்னா நாம் டி வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆகுது, ஏன்னா மேக்ஸிமம் நாம் 1 வருது. ஸோ இட் இஸ் அன் கண்டினியூஸ் லீனியர் ஆப்ரேட்டர், இட் இஸ் பவுண்டட். ஸோ எனி நான் லீனியர் ஸ்பேஸில் ஒரு மேப் வந்து பவுண்டடாக இருந்தால் இஃப் ஒன் லீவ் இட் இஸ் கண்டினியூஸ். அது நம்ம ஃபஸ்ட்டு தியரமாக படிப்போம் ஃபங்க்ஷன் அனாலிசிஸில். பேசிக் ஃபஸ்ட்டு தியரமே அதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் ரிலேட்டடாக ரெகுலராக கொடுப்போம். சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் சேனலில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது, ஒரு சிலது கொடுக்க முடியும். அப்படி ஒரு சில கொடுக்காத நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் தெரிஞ்சுப்பீங்க. எந்த ஒரு எக்ஸாமே உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.